கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். அநேக நிறமங்களிலே நாங்கள் வேதத்தை திறந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவரே, எரேமியா எசேக்கியேலெல்லாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு அது நாங்கள் விரும்புகிறபடி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தால் ரொம்ப ஆழமாக வாசிப்பேன். அது சாபத்தை கொண்டு வருகிற வார்த்தையை போல இருக்கும். அது ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்று ஆழமாக வாசிப்பேன் ஆண்டவரே. எதற்காக தேவன் இப்படியெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் என்று. ஆமாண்டவரே, நீங்கள் எங்களோடு பேசி உம்முடைய குமாரனை போல இங்கே மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் விளையாட்டுத்தனமாக இருந்து பரலோக ராஜ்யத்தை விட்டுற முடியாது ஆண்டவரே. இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் உன்னை தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிற செய்திகள் ஆயிரம் உண்டு ஆண்டவரே. அது ஒன்றும் தவறல்ல, அவைகள் அவசியமானவைகள் தான். ஆனால் ஆண்டவரே, சில நேரங்களிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுக்கிற செய்தியும் எங்களுக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறதப்பா. நாங்கள் ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக ஆழமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, அவைகளின் ஆழத்தை பார்க்க தேவரீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற இதை கேட்கிற எந்த வழியிலே இதை கேட்பார்களோ அத்தனை வழிகளிலும் கேட்கிறவர்களோடு நீர் பேசும்படியாக மிக மிக தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒரு ஆழமான காரியத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். If you are a born again Christian, it should reflect in 10 areas in your life. If you are a born again Christian, amen, it should reflect in 10 areas in your life. நீ ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுவாயானால் அது உன் வாழ்க்கையிலே 10 இடங்களிலே வெளிப்படுத்தி காட்டப்பட வேண்டும். குறைஞ்சு 10 இடத்துலையே அது. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்படி வெளிப்படுத்தி காட்டுறதுனால நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்களாக இருப்பதினாலே நாம் வெளிப்படுத்தி காட்ட வேண்டியதாக. தேவன் உங்களை குறித்து என்னை குறித்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாமல் இருக்கலாம், பாட தெரியாமல் இருக்கலாம். என்ன, நீங்கள் போய் எங்கெங்கெல்லாம் கஷ்டப்பட்ட ஜனங்கள் இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் நின்று அவங்களுக்காக நீங்கள் ஏன் ரொம்ப துக்கமாக இருக்கீங்க சிஸ்டர், பிரதர், நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் ஏசாமிகிட்ட ஜெபம் பண்ணுறோம், உங்கள் வருத்தங்களை மாற்றுவார். அதான் ஒரு சின்ன ஆறுதலுங்க. நாங்கள் அற்புத தொடர் ஊழியத்திலேருந்து வயோதிபர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். அவங்கெல்லாம் விரும்புகிற என்னென்னா, கையை பிடிச்சி பக்கத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அவங்க காசு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமேன். வேறு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார்கள். ஒரு அன்பு, இதை கூட இன்னைக்கு கொடுக்க முடியவில்லை பிரியமான. எல்லாரும் அவசரம் அவசரம், பணம் பணம் பணம், பதவி பதவி பதவி, காசு காசு, புகழ் 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 என்று தன் சரீரத்தையும் வருத்தி கொண்டு ராவும் பகலும் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே தேவன் சொல் தேவையானது ஒன்றே. ஹல்லேலூயா. தேவையானது ஒன்றே பிரியமானவர்களே. நீங்களும் நானும் வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது பார்த்தோம், எப்படி நாம் மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லை எங்கிலும் விசுவாசத்தின் பிரதிபலினாக தான் இருக்கணும். ஆமென். நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு, நெகட்டிவாகவே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, பயந்துக்கிட்டு அப்படியே இல்லாதபடிக்கு சந்தோஷமாக வாழ. ஏன்னா கர்த்தர் நமக்கு என்ன அன்றைக்கி பார்த்தோம்? ஆமென். ஆழமாக வசனம் என்ன சொல்லுது? சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். சந்தோஷமாக இருங்கள் நம்மளை கட்டளை கொடுக்குறாரு. அப்போனா சந்தோஷமாக இருக்க வாய்ப்பு இல்லாமல், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வாய்ப்பு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்தா அதை செய்வதற்கு பலனையும் அவர் தருவார். இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தான் சொல்லியிருக்கிறாரு எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி. அப்படி நம் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும்? விசுவாசத்தின் மறுபக்கம்தான் சந்தோஷம். அல்லேலூயா. ஆமென். அடுத்து பார்த்தோம், நம்ம எப்படி தேவ சித்தத்தை மையமாக வைத்து வாழ வேண்டும். என் சித்தம் அல்ல, என் ஆசை அல்ல, என் பிள்ளையை குறித்து என் விருப்பம் அல்ல. நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் வேறு விதமாய் சிந்திக்கக்கூடும். என் பிள்ளைகளை குறித்து தேவ சித்தம் என்ன? அப்போ அவன் தேவ சித்தத்தை மையப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று மத்தேயு 7:21 வச்சு நாம் தேவ சித்தத்தின்படி வாழாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாத இந்த வசனம் இயேசுவே சொல்லுகிறதை குறித்து நம்ம ஆழமாக பார்த்தோம். அடுத்து
ஒரு கிறிஸ்தவன் என்று தன்னை சொல்லிக் கொள்வோமானால் வசனத்தின்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். லிவிங் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர் என்று பார்த்தோம். ஹல்லேலூயா. எப்படி வாழணும்? வசனத்தின்படி. ஹல்லேலூயா. எப்படி வாழணும்? வசனத்தின்படி. ஆமென். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வசனத்தின்படி வாழ்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். வசனத்தின்படி நாம் வாழணும். அடுத்து பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரையே கர்த்தராகிய தேவனை என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடும் நேசித்து வாழ வேண்டும் என்று பார்த்தோம். இது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிஃப்ளெக்ஷன். அது அப்படி தான் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த ஏரியாலெல்லாம் ரட்சிப்பு வெளிப்படுத்திப்பட காட்ட வேண்டும். உண்மையிலேயே நீங்கள் நெஞ்சில் கை வச்சு, இன்றைக்கி நான் எதை அதிகமாக நேசிக்கிறேன்? மனைவியவா, காரையா, பில்டிங்கையா, இல்லைன்னா மகளையா, மகனையா, பேரனையா, பேத்தியையா, யாரை நம்ம அதிகமாக நேசிக்கிறோம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஆசைப்படுகிறேன். யாரை நான் அதிகமாக நேசிக்கிறேன்? அப்போது கர்த்தரை நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது விசுவாசிகளினுடைய பிரதிபலனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு 6வது, இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 செய்திகளை பார்த்துருக்கிறோம் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு 6வது ஒரு பாயிண்டை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். வேதத்தில் விசுவாசியாக இருக்கிற ஒரு மனுஷி, he should be denying himself daily. ஹல்லேலூயா. எப்படியா? என்ன எதிர்பார்க்கப்படுகிற ஒரு கிறிஸ்தவனிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? தன்னைத்தான் வெறுத்து. ஹல்லேலூயா. ஆமென். தன்னைத்தான் வெறுத்து. இட்ஸ் a beautiful homework, you need to do it. அதாவது எப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் ஆசை எப்படி இருக்குது, ஆனால் அது பரவாயில்லங்க போட்டுங்க, நான் என் அப்பா என்ன சொல்கிறாரு எனக்கு அதான் முக்கியம். எனக்கு எப்போவுமே இந்த இன்டர்நெட்டை நோண்டிக்கிட்டே இருக்கணும், வாட்ஸ்அப்பை நோண்டிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஃபோனையே பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் அதை துறப்படுவோம். ஏன்னா ஏசாமி அவர் பைபிளை படிக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறார். அதனால் இனிமேல் நான் அந்த மொபைலை ரொம்ப பார்க்குறது, டிவியை ரொம்ப பார்க்குறது, வெட்டியாக ஒவ்வொருத்தையும் ஃபோன் போட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நான் குறைச்சிட்டு நான் பைபிள் படிக்க போகிறேன். ஏன்னா எங்கள் அப்பா நான் பைபிள் படிக்கணும்னு ரொம்ப விரும்புகிறாரு. நான் ஓடி சம்பாதிக்கணுங்கிறது என்னுடைய ரொம்ப ஆசை. அதனால் பெரிய பெரிய வீடுகளை வாங்கணும், பங்களாக்களை வாங்கணும்னு ஆசை. ஆனால் அதுக்கு பின்னாடி பார்க்கும்போது தான் எனக்கு ஒன்று மட்டும் வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை நம்மிடத்தில் செய்கிறார் என்று. ஆமென். அவர் தான் எனக்கு முக்கியம். அவர் ஊழியம் தான் எனக்கு முக்கியம். அவர் ராஜாவாக வரப்போகிறார், அதனால் அவருடைய ஊழியத்தை தான் நான் செய்யணும்னு முக்கியம். இப்படி நம்ம என்ன செய்யணும்? தனக்குன்னு வர்ற ஆசைகளை கூட பிறருக்காக மாற்றி. நான் ஒரு நல்ல மனிதனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். பிரியமானவர்களே, குடும்பமாய் கிறிஸ்தவ குடும்பம் மேல் நாடு ஒன்றிலே அவர்கள் என்ன செய்வார்கள்னா, சாட்டர்டே அப்படி வெளியே சாப்பிட போகும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவர் 2 பர்ஸ் வச்சுருப்பாராம். நல்லா கவனிங்க. ஒரு பர்ஸ் அவருடைய பர்ஸில் பணம் வச்சுருப்பார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிஷினரி பர்ஸ்னு வச்சுருப்பார். இப்போ ஒவ்வொரு தடவை சாப்பிடும் போதும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ற மாதிரி அவர் கனெக்ட் பண்ணிட்டு, இப்போ ஒருத்தருக்கு 500 சாப்பிட்ருக்காங்கன்னா 4 பேர் சாப்பிட்டா 2000 ஆயிருக்கும். இன்னும் ஒரு 2 பேர் சாப்பிட்ட மாதிரி ஒரு 1000 எடுத்து இந்த பர்ஸ்லேருந்து எடுத்து ஜெபம் பண்ணி அடுத்த மிஷினரி பர்ஸில் வைக்குமா. அவங்க பிள்ளைகள் கேட்குமா, என்னப்பா நீங்கள் இந்த பர்ஸ்லேருந்து எடுத்து நீங்களே இன்னொரு பர்ஸுக்குள்ளே வச்சுக்கணும். இது கடவுளுடைய பர்ஸு, இது தேவன் எனக்கு கொடுத்ததை இதில் வச்சுருக்கிறேன், இதில் நான் அவருக்கு கொடுக்கறதை நான் வைக்க போகிறேன். பிரியமானவர்களே, இந்த 1000 இன்னும் வேறு ஏதாவது சாப்பிட்ருக்கலாம். அப்படி ஒவ்வொரு வாரம் பார்த்தா 4000 ஆச்சு. வேறு எதையோ செய்திருக்கலாம். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு நான் என்னத்தை கொடுப்பேன்? எனக்கு ஆசை வேற. நான் இன்னும் ஒரு பெரிய காராக வாங்கினா இன்னும் அழகாக இருக்கும். வாஸ்தவம் தான். ஆனால் அதை கூட ஆமென். பிரியமானவர்களே, பெரிய கார் வச்சிருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு வசதி இருந்தால் வைங்க. ஆனால் நான் இருதயத்தை குறித்தே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இருதயத்தை குறித்தே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நம்ம டினை பண்ணுறவங்களா, வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. லூக்கா 9ஆம் அதிகாரம், மிக கவனமாய் கேளுங்கள், இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்
முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், கம்பல்சரியே கிடையாதுங்க, அழகாக ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் நான் இயேசுவை பின்பற்றணும்னு நினைக்கிறேன், எனக்கு அருமையானவர்களே, விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, அதான் என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் a strong statement of Jesus Christ. என்னை ஒருத்தன் நேசிக்கணும் பின்பற்றணும்னு நினைச்சா நீ உன்னை வெறுக்காம என்னை பின்பற்றவே முடியாதுங்கிறாரு. அப்ப சிந்திங்க, how we are living. இன்னைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் வேதத்தில் இருக்கிறார்கள், திருச்சபையின் ஆதி திருச்சபைகளில் இருந்தார்கள். எத்தனையோ பேர் எப்படியெல்லாமோ வாழ்ந்திருக்கலாம், எப்படியெல்லாமோ சம்பாதித்திருக்கலாம். நான் இயேசுவுக்காக தன்னைத்தான் வெறுத்து. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, யாருமே இப்படி ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லலைங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த புஸ்தகத்தினாலும் வாசிங்க, எந்த குருஜி எழுதுனதையும் வேணால் வாசித்து பாருங்கள். பட் கிரைஸ்ட் இஸ் வெரி வெரி பர்டிகுலர் ஆன் தட். ஏன்னா அவரை பின்பற்றுறதுக்கு ஒரு டெடிகேஷன் வேணுமா. ஹல்லேலூயா. சும்மா ஏதோ பின்பற்றணும் ஆகும்னு சொல்லி அப்படி இல்லை. இருதயத்திலிருந்து எனக்கு அவர் தான் முக்கியம், வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. சிம்பிள், அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சமே அதுதான். எனக்கு இயேசுதான் முக்கியம். எவ்வளவு நேரத்தை நாம் அவருக்கும் அவருடைய வேதத்திற்கு நாம் கொடுக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். பாடுகள் இருக்கத்தான் செய்து, பாடுகள்லாம் என்னைக்காவது முடியட்டும், எனக்கு இந்த நன்மையை செய்யுங்க, பின்னாடி நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன், எனக்கு இந்த நன்மையை செய்யுங்க, பின்னாடி நான் அதை செய்கிறேன். இட் இஸ் நாட். நல்லா தெரிஞ்சுங்க பிரியமானவர்களே, நீ ஏன் பிறந்தீங்க இந்த உலகத்தில் கர்த்தருக்கு மட்டும்தாங்க தெரியும். நீங்கள் நிறைய மனுஷனுக்கு தெரியல. நான் ஏன் பிறந்தேன், நான் எப்பொழுது சாவேன், எங்கு போகிறேன், God knows everything. ஒரே ஒரு சான்ஸ் தான். நீங்கள் மனுஷனாக வாழும்போது ஒரு சான்ஸ் தாங்க உங்களுக்கு. நேற்று நாளை 10 கோடி ரூபா கொடுத்தாலும் நம்ம திருப்பி வாங்க முடியாதுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகளே, என் மகனே, நீ உன்னையே வெறுத்து என்னை நேசிக்கிறாயா? நம்ம நெஞ்சில் கை வச்சு நம்மளே யோசிப்போம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. அமேசிங். தன்னை தான் வெறுத்து அப்படின்னா தனக்குண்டான முக்கியத்துவங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்பாவுக்குண்டான முக்கியத்துவங்களோடு வாழுகிற காரியம். ஆனால் உலகம் அப்படி செய்யும்போது உங்களை கிறுக்கேன்னு சொல்லும். ஆனால் உங்களுக்கு தெரியும், நான் ஜீவாதிபதியின் சித்தத்தின்படி நான் வாழுகிறேன், ஜீவாதிபதியின் சித்தத்தின்படி வாழுகிறேன். எனக்கு அருமை, உங்களுக்கு நீங்கள் தயவு செய்து நான் ஏன் ஆசை, ஏன் ஈகோ, ஏன் இது அப்படி நம்ம வாழாமல் பிறருக்காக வாழ நம்ம கற்றுக்கொள்ளுவோம் பிரியமானவர்களே. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் இப்போ நான் நிறைய பேரை பார்க்குறேன். நான் ஒரு சபைக்கு சென்றிருந்தேன். அன்றைக்கு செய்தியெல்லாம் முடித்துவிட்டு வீடு சந்திப்பதற்காக கூட்டி சென்றார்கள். அப்பொழுது நான் ஒரு அம்மையாரை சந்தித்தேன். அப்பொழுது அவர்களிடத்தில், அம்மா, இன்றைக்கு நீங்கள் ஆலயத்திற்கு வந்தீர்களா, செய்தியை கேட்டினா. நான் எதற்கு ஆலயத்திற்கு வர வேண்டும், என் கணவனை இயேசு எடுத்துக்கொண்டார், என்னை இயேசுவே நேசிக்கவில்லை, நான் எதற்கு அவரை நேசித்து ஆலயத்திற்கு வர வேண்டும். இதுதான் இன்னைக்கு மாடர்ன் ட்ரெண்டு. When God does something good to me, I will follow him. But Bible is teaching something radically different. என்ன பாடுகள் இருந்தாலும் சரி, என்ன மன வேதனை இருந்தாலும் சரி, என் இயேசு யாரும் கொடுக்கக்கூடாத மகிமையான பரலோக வாழ்வை எனக்கு தந்திருக்கிறார், ரட்சிப்பை தந்திருக்கிறார். ஆகவே என்ன நடந்தாலும் என் இயேசுவுக்காக. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரச்சனை வந்தோடனே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இது பிசாசுக்கு சக்கரை சாப்பிட்ட மாதிரி இருக்குது.
அப்போ என்ன ஆகும்? குட்டை இவன் குனிகிறான்னா இன்னும் எதிர்த்து நிற்கணும் பிசாசுக்கு. என்ன செய்யணும்? நீ ஒரு பிரச்சனையை கொண்டாரு, அப்போ இன்னைக்கு 2 கூட 1 மணி நேரம் நான் ஊழியம் பண்ணுவேன். நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள், ஒரு பிசாசு கிட்ட வராது. இவன் நாள் ரொம்ப மோசம்யா, இவன்கிட்ட நம்ம மோதினோம்னா இவன் ஊழியத்தை கூட்டுறான், இவனை பேசாமல் விட்டுட்டு போயிடுறதான் நல்லது. இயேசு கிறிஸ்துவே சோதிச்சு பார்த்துட்டு முடியலன்னு விட்டுட்டு போயிட்டான். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும்? பாடுகள் இருந்தாலும் சரி, வேதனைகள் இருந்தாலும் சரி, அப்படித்தான் உங்கள் ரட்சிப்பு. என்னங்க உனக்கு இப்படி நடந்திருக்கு, நீ இன்னும் அவருக்காக சரி, என்ன உனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு? இல்லை, நான் ஏன் சரி, நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, எனக்கு யாரும் காசு கொடுக்கல. இந்த அன்பு, அவருடைய அன்பு எனக்குள்ளே நெருக்கி என்னை ஏவுகிறது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம இந்த மாதிரி வசனங்களை ரொம்ப தியானிக்கிறதே இல்லை இந்த காலங்களில். ஆனால் ஆவியானவர் எனக்கு கொடுக்கும்போது ஒவ்வொன்றா அவர் தான் தருவார், ஒவ்வொரு பாயிண்ட்டாக. நான் எங்கேயெல்லாம் போய் தேடிலாம் எடுக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, ஆமென், யூ ஷுட் பி டினையிங் யுவர் செல்ஃப். உன்னை நானே நீ வெறுத்து விட்ட. நீங்கள் நிறைய நேரங்களில் பார்த்தா நீங்கள் வெறுக்கிறதுனா ஏழை ஆகி பிச்சைக்காரனாகி ஒன்றுமில்லாம் மாறுதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. யூ ஷுட் எக்ஸ்சேஞ்ச். நான் என்னையே சொன்னார், நீ உன் வேலையை விட்டுருடா போதும், இனிமேல் நீ ஏன் வேலையை பாருன்னாரு. ஒன்றும் என்னைய குறையெல்லாம் வைக்கலையே. வாஸ்தவம் தான், பழைய வசதி இல்லாமல் இருக்கலாம். தட் டசன்ட் மீன் ஐ ட்ராவல் மோர் நவ். அவருக்காக இன்னும் அதிகமாய் ஓடுகிறேன். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை கீழே வச்சுட்டு இயேசு உங்களுக்கு தருகிற வாழ்க்கையை நீங்கள் வாழுகிறது தான் தன்னைத்தான் வெறுக்கிற காரியம். பிரியமானவர்களே, ஆமென் ஆமென். எப்படின்னா, தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னு வரச்சில் பார்த்தீங்கன்னா, உலகத்தான் எப்படி வாழ்கிறானோ அப்படியே நீங்கள் வாழ முடியாது. ஸோ யூ ஹாவ் டு பி ரேடிக்கலி டிஃப்ரெண்ட். ஆமென். பிரியமானவர்களே, நாம் வேறு ஜனம். எப்படிப்பட்ட ஜனம்? பரலோக வாழ்விற்கு செல்கிற. உங்கள் பிரச்சனையெல்லாம் கொஞ்ச காலம். எப்படி கிறிஸ்டியன் லைஃப் நீங்கள் நினைக்கிற மாதிரி இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. ஹல்லேலூயா. ஏன்னா ஆழமாக இருக்குன்னு பாருங்களேன். ஒருவன் என்னை பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் இந்த தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னு வர்றதில் பார்த்தீங்கன்னா, we may have to give up certain things. ஆமேன் ஆமேன் ஆமேன். சில காரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். பழி வாங்குதல் எனக்குரியதுங்கிறார். நமக்கு என்ன, ஒருத்தர் அநியாயமாக ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டா நம்ம அவனை என்னைக்காச்சும் ஒரு நாள், இது ஒரு காமன் ட்ரெண்டு எல்லாருக்குமே. ஆமே, எல்லாருக்கும் என்ன ஒரு ட்ரெண்டு? I will not give up. I will fight tooth and nail to the end and see that justice is brought to me. நம்ம அப்படி தான் எல்லாரும் இருப்போம். பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஜென்ரலாக எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. ஆனால் வேதாகமம் என்ன சொல்கிறதுன்னு பாருங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம தன்னைத்தான் வெறுக்கணும்னு சொன்னால், எனக்கு பழி வாங்கணும்னு இருக்கு, ஆனால் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் அதை வேணான்ட்டார், ஆனால் நான் பண்ண மாட்டேன். ஆமென். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அழகாக அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19-20. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. கடவுள் சில இதை தனக்குரியதாக வச்சுருக்கார், நம்ம செய்யக்கூடாதான். அது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பாக்கிய பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நான் உன்னை தண்டிச்சுக்கிறேன், நீ பழி வாங்காதேங்கிறார். அல்லேலூயா. யாராவது இதில் உங்களுக்கு விரோதமாக கண்டமேனைக்கு பேசினவங்க, உங்கள் சொந்தக்காரங்க உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவங்க, அவங்களெல்லாம் என்னைக்குனாலும் அவன் பிள்ளை அடிபடும், அவன் என்னைக்கா அப்படி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாதான். அது மனுஷிக காரியம். நம்ம யார்? தன்னைத்தான் வெறுத்த ஜனம், கடவுளுடைய சித்தத்தை செய்கிற ஜனம். நம்ம என்ன செய்யணுமா? அவனுக்காக ஜெபிக்கணுமா? அல்லேலூயா. நம்ம பழி வாங்கணும்னு நினைக்கவே கூடாதான். அல்லேலூயா. 20ஆம் வசனத்துக்கு, அன்றியும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. யாராவது கொடுப்போமாங்க? சத்துரு அவன் நாசமாக போட்டுன்னு நம்ம எல்லாரும் நினைப்போம். அல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஒரு கிறிஸ்தவள் எப்படி வாழணும்? உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. அதுதான் கிறிஸ்துவை தன்னைத்தானே வெறுத்துட்டு அவர் வாழ்க்கையை வாழ்ற. உங்களுக்கும் எனக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால்
அப்பா அப்படி அன்பு செலுத்த சொல்கிறார். அதனால் எனக்கு வெறுக்கணுங்கிறத விட்டுட்டு அன்பு செலுத்துவதை நான் பிரதானப்படுத்துவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய அன்பை கண்டு தேவனை மகிமைப்படுத்தியிருக்காங்க சொல்லுங்களேன் பார்ப்போம். இப்படி என்னை நேசிக்கிறார்களே, இப்படி உண்மையாக இருக்கிறார்களே, சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, அப்போது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆமென். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெப்யூட்டேஷனே விட்டு கொடுக்குற மாதிரிலாம் வரும். நம்ம ரெப்யூட்டேஷனே நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி வரும். நம்ம என்ன இவ்வளவா தாழ்ந்து போகிறது, அப்படி ஒன்றும் எனக்கு தேவையே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்கள் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் நிச்சயமாக ஏதாவது ஒரு ஏரியாவில். அப்போது இல்லை எனக்கு அப்படித்தான், என் ஜென்ம சுபாவத்தை நம்ம அப்படி தான். ஆனால் நான் அப்பாவினுடைய பிள்ளை, நான் எனக்கு ரெப்யூட்டேஷன் முக்கியம் இல்லை, நான் விட்டு கொடுத்துருவேன், நான் மன்னிச்சிடுவேன். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, சிந்தியுங்கள். தேவனாகிய கர்த்தர் அதை நமக்கு செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். பாருங்களேன், நம்ம நல்லா, அதாவது சுவிசேஷம் சொல்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது சொல்லும்போது சில சமயங்களில் பாருங்கள், மத்தேயு 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, யார் நிமித்தம்? ஏசப்பாவின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான். உண்மையாக சொல்லுவார்களானால் நீங்களே தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பொய்யாய் சொல்லுவார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் அந்த கான்டெக்ஸ்டில் தான் சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரம் அப்படிலாம் வரும்போது பார்த்தா நமக்கே சில நேரம் பார்த்திங்கன்னா சாட்சி சொல்லணும், இந்த இடத்துல சுவிசேஷம் சொல்லணும்னு வரும். நம்ம போய் சொல்லி, நாளைக்கு நம்ம வேலை போயிடுச்சுன்னா நம்ம போய் சொல்லி, நமக்கு அது போயிடுச்சுன்னா நம்ம போய் சொல்லி, எல்லோரும் நம்மளை திரிச்சிட்டாங்கன்னா நம்ம போய் சொல்லி, யோசிச்சு பாருங்கள். ஒரு துன்மார்க்கன் கூட தன்னுடைய துன்மார்க்கத்தை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கான், ஆனால் சத்தியவான் சத்தியத்தை சொல்ல தயாராக இல்லை. ஆண்டவர் அதை தான் சொல்ல, உன் ரெப்யூட்டேஷன் தான் உனக்கு முக்கியமாக இருக்குது, ஆனால் ஏன் ரெப்யூட்டேஷன் தான் நீ பார்க்கணும். உன் காரியம், உன் மானம், உன் பிரச்சனை, உன் குடும்பம், அதுதான் உனக்கு பரிசாக இருக்குது. ஆனால் என்னை நோக்கி நீ பார்க்கவில்லை. எனக்கு அருமையான தெய்வஜனமே, நான் வேத வசனத்தில் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். 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 நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பணத்தை, அது எவ்வளவா இருக்கலாம், மாதம் 50,000 இருக்கலாம், 60,000 இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம், 10,00,000 கூட இருக்கலாம், இல்லை 5,000 கூட இருக்கலாம். தேவன் உங்களுக்கு கொடுக்குற பணத்தை நம்ம இஷ்டப்படியும் செலவழிக்கலாம், சேமித்து வைக்கலாம், அவர் சொல்லுகிறபடியும் செலவழிக்கலாம். என்ன பாட்டனா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அவர் சொல்கிற, எனக்கு இருக்கிற வீடுனாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, காரானாலும் சரி, பணமானாலும் சரி, அப்பா சொல்கிறபடி நான் செய்வேன் என்று சொன்னால் அதுதான் தன்னை வெறுக்கிற காரியம். ஆமாம். நான் ஏன் இஷ்டப்படி நம்ம என்னால் செலவழிக்க முடியாதுங்க, ஏன் இஷ்டப்படி அதை செய்ய முடியாதுங்க. நான் எல்லாமே ஜெபத்தில் வைக்கணுங்க, நம்ம அவர் ஏசப்பா எனக்கு அப்ரூவல் பண்ணணுங்க, அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் செய்ய முடியும் எதுவுமே. என்னங்க அநியாயமாக இருக்குது. உங்கள் வீடு நீங்கள் செய்யக்கூடாதா? இல்லைங்க, அதெல்லாம் அப்பாவுடையது, அது உலகத்தான் செய்வான். நான் அவர் என்ன சொல்கிறாரோ தான், அவர்கிட்ட என்னைய இதை இப்படி செஞ்சிருன்னு சொல்லி அவர்கிட்டருந்து எனக்கு செய்தி வர்ற வரைக்கும் அந்த காரியத்தை குறித்து நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். என் இஷ்டத்துக்கு எடுத்தேன் கவுத்தேன், என் வீடு தானே, என் பார்சலில் தானே இருக்குது, என் பேங்க்கில் தானே இருக்குது, என் வேலையில் தானே இருக்குது, ஏன் நான் இஷ்டப்பட்டு, நோ, இட் இஸ் நாட். தசம பாகத்துமே எடுத்து வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவர் எங்கே கொடுக்க சொல்கிறான்னு காத்திருந்து கொடுப்பது தான் ஞானமான செயல். பந்தாக்கு கொடுக்கறது இல்லை. பிரியமானவர்களே, எல்லாமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தன்னை வெறுத்து வாழ்வது தான், நான் அல்ல. மத்தேயு 6:20 பார்ப்போம், அது என்ன சொல்லுதுன்னு. ஆமென். என்ன சொல்கிறாரு? ஃபைனான்ஸ் வரும்போது, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறதோ
அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நீங்கள் ஒரு சொந்த வீடு வச்சுருந்தீங்கன்னா, ஊருக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன், எப்படினாலும் ஒரு நாளைக்கு 2 தடவை அந்த வீடு என்னாச்சோன்னு நினைக்காம இருக்கவே மாட்டோம். நம்ம சொந்த வீடு வச்சுருக்கிறது தப்பே கிடையாது. 10 வீடு கூட வச்சுருங்க. ஆனால் எல்லாமே போனாலும் யோபு சொன்னா, எப்படி சொன்னா, அருமையான ஒரு வார்த்தையில், அவருடைய கைகளிலே நன்மையை அனுபவித்த நாம். அல்லேலூயா. தீமையை அனுபவிக்க வேண்டாம். பொண்டாட்டிகிட்ட சொல்கிறான். அவள் சொல்கிற, போயா நீயும் கடவுளும் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று. அதை கேவலமாக பேசுகிறதுன்னு அதோட கொச்சையாக பேச முடியாது. கடவுள் கடவுள் என்னத்தையா கண்டீர் நீர்? அப்படி சோதனை உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் வரும். கடவுள் கடவுள் நீங்கள் என்னத்தை கண்டீங்க? என்ன நீங்கள் பெரிய ஜெபம் பண்ணுறீங்களா? என்ன நடக்குது? அப்பவும் என் ஆசை அல்ல, என் விருப்பம் அல்ல, என் இயேசு எதை செய்தாலும் எனக்கு நன்மையாக செய்வார். நான் காத்திருக்கிறேன். என் வேதனையிலே நான் காத்திருக்கிறேன். என் வழிகளை எல்லாம் விட்டு ஒதுக்கி வைத்து விட்டு அவர் சித்தத்தின் என் வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என்னுடைய நேரத்தில், என்னுடைய பணத்தில், என்னுடைய தாளந்தில் உம்முடைய சித்தம் என்ன? மரியாள் சொன்னாங்க, இதோ நான் தேவனுக்கு அடிமை. அல்லேலூயா. அந்த அம்மா மாதிரி சொல்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. இதோ நான் தேவனுக்கு அடிமை, உம்முடைய பார்வைக்கு நலமானது எனக்கு செய்யும். அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என் வாழ்க்கையில் நடக்கட்டும். புருஷனை அறியல, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த கல்யாணம் நிக்க போகுது. அவன் ஏற்கனவே யோசேப்பை பிளான் பண்ணிட்டு இருக்காப்ல. சமுதாயம் என்ன சொல்லும்? அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? எதையுமே அந்த அம்மா நினைக்கல. என் வயிற்றிலே மேசியாவை சுமப்பது அவர் விரும்புகிறார். எனக்கு என்ன அநியாயம் நடந்தாலும் சரி. அல்லேலூயா. அதுதான் தன்னைத்தான் வெறுத்தல்ங்க. இன்னைக்கு எல்லாரும் என்னன்னா, கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஏதாவது கம்ஃபர்டபுளாக இருந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம்லேருந்து ஆண்டவருக்கு எதாவது செய்யணும்னு நினச்சின்னு ஒன்றுமே நீங்கள் செய்ய முடியாது. ஐ கேன் அஷ்யூர் யூ. ஏன்னா பிசாசு பயங்கர தந்திரமானவன். உங்கள் நேரத்தை பிடுங்குகிறதுல அவன் தந்திரமானவன். He knows your weakness. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த முடிவு எடுக்கலன்னா பிசாசு தப்பிக்க முடியாது. நீ தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிற மனதை உடையவன் பிசாசை ஏற்கனவே ஜெயித்தவன். பிசாசை உங்களுக்கு ஜெயிக்கணுமா? எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? அப்பா அப்பா அவருடைய சித்தம். ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவஜனமே, எவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தை. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தை என்று பாருங்கள். இது கர்த்தருடைய வார்த்தை பிரியமானவர்களே. ஆமென். இது கர்த்தருடைய வார்த்தை. தன் ஜீவனை 24ஆம் வசனம் லூக்கா 9:24, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். தான் இஷ்டத்துக்கு வாழ்ந்து தான் நினைக்கிற பொய்யெல்லாம் பேசி தனக்கு இப்போ நிறைய பேர் என்னென்னா ஒரு நன்மை வர்றதுக்காக விசுவாசிங்கிறாங்க. அவன் இஷ்டப்படி அப்படி வளைஞ்சு கொடுத்து எப்படியாவது மண்புழு மாதிரி உள்ளே போயிடணும் தான் நினைக்கிறாங்களே தவிர, நான் வேத வசனத்தின்படி வாழ்ந்து அதனால் என்ன தீமை வந்தாலும் பரவாயில்ல, அந்த நன்மை நடக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறவர்கள் மிக சொற்பமாக என்னைக்கு ஆகிவிட்டார்கள். நான் இதை பேசும் பொழுதே மிகவும் பயந்து பேசுகிறேன். மனுஷன் உலகம் முழுவதையும் தன் ஜீவனை 24ஆம் வசனம் பாரு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அது ரட்சித்து. யார் பரலோகராஜ்யம் போக முடியும்? தான் ஜீவனை இழந்தவன் தாங்க போக முடியும். நீங்கள் ஜீவனை இழந்தவர்களா? உங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவினுடைய ஆசைக்காக இழந்தவர்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, 25ஆம் வசனத்தை பாருங்க. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்துவானால் அவனுக்கு லாபம் என்ன? என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றதான் அவனுக்கு லாபம்னு சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆமென், ஆமென். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியத்தையும் சொல்லி நம்ம இதை முடிச்சிருவோம். தன்னைத்தான் வெறுத்துருங்கள நிறைய அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம ஒரு சில இது நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
as a human being we generally have the tendency to complain about. இது என்கிட்ட இல்லை, இது இப்படி ஏன் நடக்குது, இது ஏன் அப்படி, அது ஏன் இப்படி, எப்படி ஒரு 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 முறுமுறுப்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அவன்லாம் அப்படி நல்லா இருக்கானே, நான் அவனோட எண்ணத்தில் விதத்தில் குறைஞ்சிட்டேன், நான் கடவுளை தேடலையா, நான் என்ன கொலை பண்ணனா, குற்றம் பண்ணனா, எனக்கே எப்படி நடக்கணும். இட்ஸ் இஸ் அ கம்ப்ளைனிங் ஸ்பிரிட். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை எப்படி இருக்கணும் தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக போவோம். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் we have to make a comparative ஸ்டடி பண்ணணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். எல்லாருக்கும் ஒன்று கிடைக்கலனால, ஏன் எனக்கு கிடைக்கல, எல்லா பிள்ளைக்கும் அந்த இது கிடைக்குது, எனக்கு மட்டும் கிடைக்கல. நிறைய நேரங்களில் நமக்கு அந்த மாதிரி இருக்கும். பார்த்துங்க, why me Lord, ஏன் நான் மட்டும் இப்படி கஷ்டப்படணும், என் குடும்பம் மட்டும், என் பிள்ளை மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும் என்று அநேக நேரங்களில் நினைப்போம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? பிலிப்பியர் 2:16, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். முறுமுறுக்காதேங்கிறார் ஆண்டவர். கம்ப்ளைண்ட் பண்ணுறது சரி, ஆண்டவர் பார்த்து செஞ்சால் அது நல்லா தாங்க இருக்கும், விடு. கடவுள் உனக்கு ஒன்று செய்கிறான்னா நல்லா இருக்கும், பொறுமையை காத்துரு, பெரிய ரட்சிப்பு வரும், வேறு வழியில் வரும். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, தேவன் தாவீதை வழிநடத்தி வந்த விதத்தை நோக்கி பாருங்கள். வந்தாச்சு, சாமுவேல் அபிஷேகம் பண்ணியாச்சு. என்னைக்கு தாவீது அபிஷேகத்தை பெற்றானோ அன்னையிலேருந்து அவன் வாழ்க்கையில் பிரச்சனையும் இருந்துச்சு, தேவ வழிநடத்தலும் இருந்துச்சு. எத்தனை நாள் இருந்துச்சு? ராஜாவாகிற 13 to 17 வருஷமாக சரியாக தெரியல. அவர் ராஜாவாக ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடைசியில் தாவீதை சொல்கிற, என்றைக்காயிலும் ஒரு நாள் நான் சவுலின் கையினாலே சாகவே சாவேன்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டே அவன் சொல்கிற அளவுக்கு பிரச்சனை இருந்தது. கர்த்தர் விட்டுட்டாரா? அதாவது என்னென்னா, இது நடக்கவே நடக்காது. இப்படி ஏதாவது உங்கள்கிட்ட இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷன் இருக்கான்னு பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே. அது நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா, அவரை நம்பும் பொழுது. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீ இப்படியே இருக்கிறதுக்காக நான் உன்னை ரட்சித்தேன்னு கேட்குறாரு. உனக்கு இப்படியே உலகத்தையும் குடும்பத்தையும் வேலையையும் பணத்தையும் இதையே பெருமையையும் புகழையும் உன் ஆசையும் உன் விருப்பத்தை எப்போவுமே உனக்கு நெட்டில் பார்க்கணுன்னு ஆசை, அதுவே தான் உன் வாழ்க்கையா? நீ என் வேதத்தில் காத்திருக்க மாட்டாயா? என் சமூகத்தில் காத்திருக்க மாட்டாயா? தனக்கு அது ஆசைதான். அதனால் அப்பாவுக்காக நான் அதை விட்டு விடுகிறேன். எவ்வளோ ஒரு முக்கியமான காரியம். ஆமென், ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்களேன். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், செய்யுங்கள். எப்படி? நல்லா வாசிங்க. பைபிள் என்ன சொல்லுது? உங்களுக்கு நன்மை நடக்கும் பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அப்படி சொல்லலைங்க இந்த இடத்துல. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அதாவது ஒரு ஃபெயிலியரில் கூட நீங்கள் ஏதோ எங்களுக்கு நன்மை செய்கிறீங்கப்பா, ஏன்னா எங்கள் வாழ்க்கையை உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம், எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம், எங்கள் பேரப்பிள்ளைய வாழ்க்கையில் உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம், நீங்கள் ஏதோ செய்கிறீங்க, அதை அந்த ரட்சிப்பை நாங்கள் காண போகிறோம், அந்த விடுதலையை காண போகிறோம், அந்த ஆசீர்வாதத்தை காண போகிறோம். ஆனால் ஒரு மாதிரி கொண்டு போகிறீங்க, எங்களுக்கே த்ரில்லிங்காக வித்தியாசமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எது செஞ்சாலும் எங்களுக்கு நன்மைக்கு எதுவாக தான் செய்வீங்க. கேன் யூ? தட் இஸ் ட்ரஸ்டிங் காட். தட் இஸ் ட்ரஸ்டிங் காட். தேவனை நம்புவது அதுதான். என் தேவன் எனக்கு ஒரு பொழுதும் தீமை செய்ய மாட்டார், என் பிள்ளைகளுக்கு தீமை செய்ய மாட்டார். செய்வாராங்க. தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு தந்தருளி இருக்கு. அவரோடு கூட நமக்கு எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? சில நேரங்களில் நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. ஏதோ ஒரு நன்மை ஒன்று இங்கே நடக்கும், இல்லைன்னா மோட்சத்தில் நடக்கும். நீங்கள் யார் மோட்சத்தில் ஜாம்பவான்களாக இருப்பாங்க தெரியுமா? இங்கே ரொம்ப துன்பத்தை அனுபவித்தவர்கள். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் நினைப்பீங்க பெரிய பெரிய பிரசங்கியார்கள் எல்லாம் அங்கே பயங்கரமார்கள் இருப்பார்கள் என்று. இல்லை, அவன் ஒரு பிரசங்கம் கூட பண்ணியிருக்க மாட்டான். அவ்வளவு பாடுகள்லையும், அப்பா ஏசப்பா ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு தாங்கிறதுக்கு பலன் தாங்கப்பா. ஆமென். எனக்கு அமெரிக்க தேசத்தில் சென்ற பொழுது அருமையான ஒரு நண்பர் ஒருவர் இருந்தார், ஆங்கிலேய நண்பர். அவர் சொன்னார், சிசில், மீ அண்ட் மை ஒய்ஃப் லிவ் டுகெதர் ஃபார் 51 years. 51 வருஷம் வாழ்ந்தோம்.
என் மனைவி அவ்வளவு தேவ பக்தியுள்ள ஒரு மனைவி. அவளால் தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கேன்சர் ஒன்று வரும். என் மனைவிக்கு 4 டிஃப்ரெண்ட் கேன்சர்ஸ் பாடியில் இருந்துச்சு. நான் டாக்டர்கிட்ட கூட கேட்டேன், எல்லோரும் கேன்சர்னு ஏதோ அதில் வந்துச்சு இதில் வந்துச்சுங்கிறாங்க, 4 டிஃப்ரெண்ட் கேன்சராக இருக்கே இது. அம்மா ரொம்ப ரேராக சிலருக்கு வரும். எவ்வளவு கேள்வி கேட்கலாங்க அந்த இடத்துல. ஏயா உமக்காக நான் இவ்வளவு வாழ்ந்து எனக்கு கடைசி. ஆனால் அவ்வளவு சந்தோஷமாக அவள் மரித்தாள். கடவுளை நம்பி உற்றுவார்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இந்த தெய்வம் மாதிரி கூலி கொடுக்கறதுக்கு வேற ஒரு தெய்வம் கிடையாதுங்க. அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய கஷ்டங்களை, உங்களை சக்கையாக புழிஞ்சிட்டு கஷ்டங்களை தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு வேண்டாண்டான்னு எரிகிறதுக்கு அவர் அன்பில்லாத தெய்வம் அல்ல. அல்லேலூயா. அவர் அன்பில்லாத கொடூரமான தேவன் அல்ல. எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான தேவஜனமே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வந்தது அழகா சொல்லுது பாருங்களேன். நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும், நல்ல கருங்க, உங்களுடைய கிரியைகள், ஆமேன், நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. ஒருத்தர் தான் இந்த பூமியில் அநீதி இல்லாதவர், மறக்காதவர். பயலுக்கு அவ்வளவு பேரும் மறந்துடுவான். பிள்ளைகள் மறந்துடலாம். நீங்கள் இன்றைக்கி பிள்ளைன்னு மார்பில் அடிப்பீங்க. நாளைக்கு அது பெருசாகி தான் புருஷன் தான் பொண்டாட்டி சொல்கிறதான் பெருசாக கேட்டு உங்களை ஒதுக்கக்கூட செய்து விடலாம். ஆனால் இந்த இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அதனால தான் அவர் கேட்குறாரு, நீ உன்னையே எனக்காக வெறுத்து விடுவாயா மகனே. இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுறதுனால தான் என்னமோ தெரியல, நிறைய பேர் வர்றதே இல்லை. அதனால் சாகும் வரைக்கும் வேதத்தில் உள்ளதை தேவனுடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதே நான் பேச விரும்புகிறேன். பாடு, கஷ்டம், அதெல்லாம் நிச்சயமாக மாறுங்க. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாதடாங்கிறாரு. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவன் எவ்வளோ ஒரு, இப்போ நம்ம திருப்பி அந்த ஒன்றை மட்டும் 1 தெசலோனிக்கேயரை மட்டும் நம்ம பார்த்து அப்படி முடிச்சிருவோம். ஆமேன். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த தேவன் கணக்கு முடிக்கிறதுல பெரிய வல்லவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆமென். மனுஷனுக்கு என்ன இருக்கும், இதுக்கலாமாயா? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். என்ன சொல்றாருன்னா, உனக்கு பாடு வரும் பொழுதும் கஷ்டம் வரும் பொழுதும் இதில் ஏதோ ஒரு நன்மையை தேவன் செய்கிறார். என் வாழ்க்கையில தேவன் ஒரு சிலுவையை வைத்திருக்கிறார். அது நன்மையாக முடியலாம், தீமையாக முடியலாம், எதுவாக இருந்தாலும் சரி, என் தேவன் அனுமதித்து என் வாழ்க்கையில வந்திருக்கிறது. ஆகவே நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். நீங்கள் நன்றி உபத்திரவத்தில் நீங்கள் நன்றி செலுத்தும் என்ன நடக்கும் தெரியுமா? உண்மையிலே தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய முகம் பிரகாசமாகவும் பிசாசனுடைய முகம் கருகியும் போகும். என் மகள், என் மகன் உண்மையிலேயே என்னை நேசிக்கிறவன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. இது ஓய்வு நாள். எனக்கு அநேக வார்த்தைகள் சபைகளிலே கேட்டோம். இன்றைக்கு இப்படியாய் எங்களோடு கூட நீர் பேசுகிறதற்கு உண்மையுள்ளவராயிருந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு கடினமான வார்த்தை, இதை செய்வதற்கு நீர் எங்களுக்கு பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் இதன்படி வாழ ஆண்டவரே உதவி செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.